பொது சிவில் சட்டத்தை திமுக ஆதரிச்சு வாக்களிச்சு சொல்லிட்டு இவங்க கூட்டணியில் இருக்கு. அதான் குஜராத் விஷயத்துல தெளிவாகவே முரசொலியில் எழுதியிருக்காங்க. இந்த குற்றச்சாட்டு வந்ததுக்கு அப்புறம் இது தப்புனா அது ரைட்டா? பேசாதீங்க, உங்க தலைவர் மாதிரி. ஜான் பால் தினகரன்ட்ட இப்போ இந்த பாட புத்தகத்தில் கருணாநிதி அவர்களை பற்றிய அந்த பாடம் வந்திருக்கு, பன்முக கலைஞன் வந்திருக்கு. இப்போ இதற்கான எதிர்ப்பு தெரிவிக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று. ஏன்னா அவர் நீங்கள் பொது தலைவராக நீங்கள் பாருங்க, ஏன் அரசியல் தலைவராக பார்க்குறீங்க அப்படிங்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த பாடம் வெளிவர்றதும் அதற்கப்புறம் மைய வச்சு அழிக்கிறதும் இது கதையாக இருக்குது, தொடர் கதையாக இருக்குது. அப்போ இதற்கான தீர்வு என்னவா இருக்கும்? இந்த தலைப்பை பற்றி பேசுகிறதுல நான் முக்கியமான ஆளாக நான் கருதுறேன். ஏன்னா நான் ஒரு தமிழ் ஆசிரியர், 8 வருடமாக 10ஆம் வகுப்பு தமிழ் பாடம் நடத்திக்கிட்டு இருக்க ஒரு தமிழ் ஆசிரியர். இப்போ என் பிள்ளைங்க கிட்ட போய் இந்த வருஷம் திடீர்னு ஒரு லெசனை தூக்கிட்டு இன்னொரு லெசன்ஸ் கொண்டு வந்திருக்காங்கடா அப்படின்னு சொல்லும் பொழுது, மற்ற வகுப்புகளுக்கு இல்லாத பொழுது ஒரு 10ஆம் வகுப்பில் திடீர்னு ஒரு பாடத்தை புகுத்தும் பொழுது பிள்ளைங்க கிட்ட இருக்க சிக்கல். ஏன்னா இன்றைக்கி மாடல் கொஷின் பேப்பர்ஸ் கிடைக்காது. இது ஒரு சிக்கலாக பிள்ளைங்க கருதுவாங்க. அப்போ மாணவர்கள் மத்தியில் இந்த பிரச்சனைகள் எடுபடும். நீங்களே சொன்னீங்க, ஐயா சொன்னாங்க, 2011ஆம் ஆண்டு திமுக அரசாங்கம் இருக்கும் பொழுது சமச்சீர் கல்வி திட்டத்தை கொண்டு வரும் பொழுது அப்போ நிறைய பாடத்திட்டங்களில் அவங்க மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. இதே மாதிரி கருணாநிதியோடைய வாழ்க்கை வரலாறு நிறைய செயல்பாட்டுகளை கொண்டு வந்தாங்க. அப்போ 2011 சட்டமன்றத்தில் நடைபெறுது, அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சர் ஆகிறாங்க. உடனடியாக அந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டோன்னு என்ன பண்ணாங்க, கருப்பு மைய வைத்து பல திமுக அரசாங்கம் கொண்டு வந்த அந்த பாடத்திட்டங்களை முற்றிலுமா மாற்றினாங்க. அந்த காலகட்டத்தில் பாதிக்கப்பட்டது யாருன்னு பார்க்கணும். இங்கே மாணவர்கள் முழுமையாக பாதிக்கப்பட்டாங்க. ஏன்னா ஒரு பாடத்திட்டம் அதுக்கு முந்தின வருஷம் படிச்சுக்கிட்டு திடீர்னு ஒரு பாடத்திட்டம் மாறும்பொழுது மாணவர்கள் முழுமையாக பாதிக்கப்பட்டாங்க. இப்போ அதே மாதிரி பாதிப்பை இந்த வருடம் 10ஆம் வகுப்பு செல்லக்கூடிய மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்படும். நீங்கள் 9ஆம் வகுப்பில் கடந்த வருடம் கொண்டு வர படிச்சுன்னா 9ஆம் வகுப்புக்கு பொது தேர்வுகள் கிடையாது. அப்போ அந்த மாணவர்களுக்கு பெரிதான சிக்கல் கிடையாது. ஆனால் 10ஆம் வகுப்புக்கு கொண்டு வரும் பொழுது இங்கே பொது தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் மிகவும் சிரமப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இது மிகப்பெரிய விஷயம். அப்புறம் ஐயா ஒன்று சொல்லும்போது சொன்னாங்க, மத்திய பாடத்திட்டங்களை நோக்கி இன்னைக்கு மாணவர்கள் நகர்ந்துக்கிட்டு இருக்காங்க, மாநில பாடத்திட்டத்தை நோக்கி மாணவர்கள் இது உண்மை, 100% உண்மையான ஒரு விஷயம். ஒரு ஆசிரியராக ஏற்றுக்கொள்கிறேன். இப்போ தொடர்ந்து இந்த மாதிரியான இவங்க போக்குகளை கையாளும் பொழுது இன்னும் மாணவர்களுக்கு அந்த பாடத்திட்டம் மீதான எனக்கும் ஒரு வெறுப்பு அதிருப்தி ஏற்படும். அப்போ அவங்க வெளியேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இதில் கொடுமையான விஷயம் என்னன்னா, நான் ஒரு தமிழாசிரியர் என்று வருத்தப்படுகிறேன். இங்கு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புலாம் தமிழ் தேர்வு செய்கிற மாணவர்கள் எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சி போச்சு. மற்ற மொழியில் தேர்வு செய்கிறாங்க மாணவர்கள். அப்போ அப்படிப்பட்ட சிக்கல்லாம் இங்கே நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி குறிப்பிட்ட தமிழ் பாடத்தில் இந்த மாதிரி தலைவரோட வரலாறு கொண்டு வரும் அது இதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாத திட்டங்கள் தேவையில்லாத செயல்படுத்தும் பொழுது மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுறாங்க. இங்கே அரசியல்வாதிகள் அவருடைய சுயநல தேவைக்காக ஒரு சில செயல்பாடுகளை செய்யும் போக்கில் மாணவருடைய எதிர்கால நலன் நோக்கி பாதிக்கணும். இப்போ நீங்கள் ஐயா கருணாநிதியோட வாழ்க்கை வரலாறு கொண்டு போய் இதை படித்து நான் என்னோட பிள்ளை ஜேஇ எக்ஸாம் எழுத முடியுமா, நீட் எக்ஸாம் எழுதுமா, ஏதாவது தகுதி தேர்வுகளுக்கு இந்த பாடத்திட்டம் பயன்படும்னா முற்றிலும் கிடையாது, ஒரு பூஜ்யம். இது தேவையே இல்லாத ஒரு விஷயம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும், ஆசிரியர்களை எங்களை பொறுத்த தேவையில்லாத விஷயம். ஆனால் இவங்களுடைய சுய தேவைக்கு இவங்களுடைய சுயநலத்துக்காக இந்த பாடத்திட்டங்கள் கொண்டு வராங்க. ஓகே, இதெல்லாம் ரைட். அப்போ நான் இதுலேயும் சொல்லிட்டேன், இந்த பாடத்திட்டமே தேவையில்லாத விஷயம். இந்த மாற்றுதலே நாங்கள் எதிர்க்கிறோம், இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு ஆசிரியராகவும் எதிர்க்கிறேன், நாம் தமிழர் கட்சியும் இதை முற்றிலும் நாங்கள் எதிர்க்கிறோம். ஆகும், ரைட், ஓகே. இப்போ இந்த வரலாறு ஐயா கருணாநிதியினுடைய வாழ்க்கை வரலாறு அப்படின்னு கொண்டு வராங்கல்ல, நான் இதில் ஒரு 5 கேள்விகளை திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கத்தை பற்றி வைக்கிறேன். என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கத்தை பற்றி வைக்கிறேன், சகோதரர் அண்ணனை பற்றி வைக்கிறேன். நான் அவர் நிறைய விஷயங்களை பட்டியலிட்டார், அதனால் அவரை சார்ந்தும் இந்த ஏன்னா திமுக சார்ந்து இங்கே யாருமே இல்லை, என்னால் அந்த பட்டியலை கேட்குறேன். 5 கேள்விகளை முன்வைக்கிறேன். ஐயா கருணாநிதியோட வரலாறுல அவருடைய செய்த சிறப்புகள் மட்டும்தான் வருமா, இல்லை அவர் மேல இருக்க குற்றச்சாட்டுகள்லாம் அந்த வரலாறுல வருமான்ற மாதிரி நான் 5 கேள்விகளை முக்கியமாக வைக்கிறேன். ஐயா கருணாநிதி அவர்கள் 2002ஆம் ஆண்டு குஜராத் படுகொலை நடைபெற்றுச்சு. அப்போ மோடி தலைமையிலான அரசாங்கம் தான் அங்கே குஜராத்தில் இருக்கும் பொழுது அந்த படுகொலையை ஆதரித்து பேசியவர் ஐயா கருணாநிதி. இதற்கு ஆதரவாக நான் பேசி முடிச்சதுக்கு ஐயா சொன்னதான் நடுவில் பேசும்போது இடையூறாங்க. நான் பேசி நீங்க வச்சுக்கோங்க, நான் பேசுகிறேன். 2002ஆம் ஆண்டு குஜராத் படுகொலை ஆதரித்து பேசியவர் ஐயா கருணாநிதி. இதுல ஒரு விஷயம் இருக்கு, நான் பேசி நான் டேட்டா கொடுக்குறேன், நான் எல்லாமே டாக்குமெண்ட் இதே திமுக அரசாங்கம் ஐயா கருணாநிதி தலைமையிலான திமுக அரசாங்கம் இருக்கும் பொழுது பாராளுமன்றத்தில் இந்த குஜராத் படுகொலைக்கு எதிரான அமெண்ட்மெண்ட் வரும் பொழுது அதை ஆதரித்து திமுக வாக்களிச்சா இல்லையா, இதுக்கு பதில் சொல்லணும். ரைட்டா, ஒரு தீர்மானத்தை ஆதரித்து வாக்களிச்சுக்கிட்டு அப்புறம் எங்க ஆதரிச்சாங்கன்னு கேள்வி கேட்குறது எந்த மாதிரி இருக்கு? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின், இதே ஐயா கருணாநிதி தான் RSSம் திராவிடர் கழகமும் ஒரு சமூக நீதி இயக்கம்னு எழுதியிருக்காரு.
இதுக்கு வேண்ட ஆதாரம் இருக்கு சரிங்களா. முரசொலியில் ஐயா எழுதின ஐயா கருணாநிதி அவர்கள் ஆசிரியராக இருக்கும் பொழுது எழுதின ஒரு நாவலே இருக்கு. அதில் நான் வேணா கொடுக்குறேன், உங்களுக்கு வேணா பகிர்ந்து நீங்க பாருங்க. அப்ப இந்த வரலாறு இடம்பெறுமா? இதெல்லாம் ஐயாவோட கருணாநிதி பேச்சுகள்ல இதுல இடம்பெறுமான்னு எனக்கு கேள்வி. மூணாவது விஷயம், இன்றைய தமிழ்நாட்டினுடைய சபாநாயகராக இருக்கிற ஐயா அப்பாவு அவர்கள் மாஞ்சோலை படுகொலையப்ப ஒரு வீடியோவில் பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த பேட்டியில் தெளிவாக சொல்லியிருக்காரு, மாஞ்சோலை படுகொலை என்பது ஐயா கருணாநிதியால் திட்டமிட்டு நடத்தப்பட்ட படுகொலை, அப்பட்டமான படுகொலை. இது கருணாநிதியோட சதி திட்டம், ஜாதி ரீதியான தீண்டாமை உண்டு பண்ணி இது அப்பட்டமாக செயல்படுத்தப்பட்ட சதி திட்டம். அதனால 200க்கும் மேற்பட்ட மக்கள் கொலை செய்யப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்றைய சபாநாயகர் இருக்கிற ஐயா அப்பாவு நேரடி சாட்சி, இன்னைக்கு உயிரோட தான் இருக்கிறார் ஐயா. அவருடைய காணொலிகள் வீடியோ பதிவு எல்லாமே இருக்கு. இந்த வரலாறு இந்த பாடத்திட்டத்தில் இடம்பெறுமா? நான்காவது கொஸ்டின், இதே ஐயா கருணாநிதி அவர்கள் தான் பாபர் மசூதி இடிப்பு சம்பவத்தில் பாபர் மசூதி இடிப்பு சம்பவத்தையும் ஆதரித்து பேசியிருக்காரு. முரசொலியில் இதுக்கும் பதிவு இருக்கு. நான் முரசொலி ஆதரித்து பிறகுதான் ஆட்சியிலே போய் பங்கு பெற்றாங்க. ஆட்சி பங்குறது வேற, ஆதரிச்சாங்க. கடந்து போயிட மாட்டேன், தர இங்கதான் இருக்க போறேன். ரைட், இருங்க. அதாவது பாபர் மசூதி இடிப்பு சம்பவத்தில் ஐயா கருணாநிதி கொடுத்த பேட்டி என்ன பேட்டின்னு பாத்தீங்கன்னா, பாபர் மசூதி இடிப்பு சம்பவத்திற்கும் பாஜகவிற்கும் எந்த விதமான சம்மதமும் கிடையாதுன்னு பேட்டி கொடுத்திருக்காரு. இதை மறுக்கிறீங்களா? இதை ஏத்துறீங்களா மறுக்கிறீங்களா? இதை ஏத்துறீங்களா மறுக்கிறீங்களா? இருங்க. ரெண்டாவது, அதுக்கு அடுத்த விஷயம், இதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா கோவை குண்டுவெடிப்ப நான் சொல்லல, இது ஐயா ஜவஹர்லால், இன்றும் இவர்கள் கூட்டணியில் இருக்கிற ஐயா ஜவஹர்லால், அது அவங்க கட்சி தலைவர் தான். எனக்கு அதனால தான் டேட்டா எடுத்தேன். அவங்க கட்சியினுடைய தலைவர் ஐயா பேராசிரியர், மதிப்புக்குரிய பேராசிரியர், எனக்கு ரொம்ப பிடித்தவர். அவர் கொடுத்த ஒரு பேட்டி காணொலி வீடியோ வச்சிருக்கேன். அதுல சொல்றாரு, கோவை குண்டுவெடிப்பு நடந்து 2 நாட்கள் கழித்து நாங்கள் ஐயா கருணாநிதி அவர்களை சந்திக்க சென்ற பொழுது அவர் எங்களை அழைத்து இஸ்லாமிய தீவிரவாதிகள் தான் இதை செய்திருக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் தீவிரவாதிகளாக பாவித்தார் ஐயா கருணாநிதி என்று 2006ஆம் ஆண்டு மதுரையில் ஒரு நிகழ்வில் பேட்டியில் கொடுத்து எனக்கு காணொலி வச்சிருக்கேன். யார் அளித்தா? இவங்களுடைய கட்சியினுடைய தலைவர் ஐயா ஜவஹர்லால் அளிச்சிருக்கார். இதை மறுக்க முடியுமா? இந்த மாதிரியான வரலாறுகள் எல்லாம் இனப்படுகொலை, ஒட்டுமொத்தமாக தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள். அங்க ஈனத்தில் முல்லைவாய்க்கால் படுகொலை நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இவருடைய குடும்பத்திற்காக, இவருடைய மகனுக்காக, இவருடைய பேரனுக்காகவும் இங்க மத்திய அரசாங்கத்திட்ட மத்திய அமைச்சர் பதவி கேட்டுக்கிட்டு இங்க உட்கார்ந்து இருந்து ஐயா கருணாநிதி எழுதின முரசொலி எழுதின நாவல் இன்னைக்கும் இருக்கின்றது. இப்படிப்பட்ட வரலாறுகள் எல்லாம் இந்த பாடப்புத்தகங்கள் எழுதப்படுமா? இது என்னுடைய கேள்வி. இதுக்கு திமுக சார்ந்து பதில் சொல்லுங்க. திமுக சார்பில் பதில் இல்லை. நீங்க கேட்ட முக்கியமான 2 கேள்வி எங்க கட்சியை நோக்கி கேட்டிருக்கீங்க. அதுக்கு பதில் சொல்லக்கூடிய கடமை எனக்கு இருக்கிறது. முதல் பாபர் மசூதிக்கு ஆதரவுன்னு சொல்லி கலைஞர் அவர்கள் எங்க சொன்னாங்க? முரசொலி எடுத்து கொடுங்க, எங்க சொன்னாங்க? ஒன்று. இரண்டாவது, குஜராத் படுகொலையை அவர் ஆதரிக்கவே இல்லை. அது சொன்ன விதை வேற. முன்னேற்ற கழகம் மத்திய பாராளுமன்றத்துல அந்த அசஸ்மென்ட் அமெண்ட்மென்ட் கிடையாதுங்க. உங்க தலைவர் சீமானவர்களே இதுக்கு விளக்கம்லாம் சொல்லிட்டாரு. நீங்க இப்ப பேசுறீங்க சரியா? தெளிவா அதுல சொல்லியிருக்காரு. என்ன சொன்னாரு? இது குஜராத் மாநிலத்தில் நடந்த பிரச்சனை. இந்த பிரச்சனையை நாங்கள் அதை பற்றி கவலைப்படவில்லை. நாங்கள் மத்திய அரசை ஆதரிக்கிறோம். குஜராத் சம்பவத்திற்கும் பாஜகவும் சம்பந்தம் இல்லை. நாங்கள் அதனால் அந்த ஆட்சி அமைச்சரவையில், வாஜ்பாய் அமைச்சரவையில் முஸ்லீம்கள் படுகொலை செய்யப்பட்டதை பத்தி அவர் பேசல. அதுக்கு என்ன ஆதரிக்கிறேன்னு சொல்லி பேசல. அந்த ஊர்ல, அந்த குஜராத்தில் நடந்துக்கிற அந்த இது மாநில லாண்ட் ஆர்டருக்கு உட்பட்டது. கோவை குண்டுவெடிப்பு யாருங்க நடத்துனது? நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். கொஞ்சம் டைம் கொடுங்க, சொல்றதுக்கு டைம் கொடுங்க. 2 பேரும் பேசுறீங்கல்ல. ஒன்று, இப்போ கோவை விஷயத்துக்கு எங்களுடைய தலைவர் சொன்னதா, குஜராத் இதுக்கு இப்போ என்ன சொல்ல வரீங்க? அதான் குஜராத் விஷயத்துல தெளிவாகவே முரசொலியில் எழுதியிருக்காங்க. இந்த குற்றச்சாட்டு வந்ததுக்கு அப்புறம் சகோதரர் சொல்றாருல்ல, இந்த குற்றச்சாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதே முரசொலியில் விளக்கமாக எழுதினாங்க. நாங்க எந்த அர்த்தத்தில் இதை சொன்னோம், இதை ஆதரிக்கலாம் செய்யல. மோடி அரசாங்கத்துக்கு ஆதரவாக வாக்களித்தாங்க. நீங்க எடுத்து கொடுங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க. இப்படி அதாவது திருப்பி கேள்வி கேட்டுட்டே இருந்தா பதில் சொல்லணும். மாநிலத்தில் இருந்தது திருப்பி கேள்வி கேட்டா அது கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய வாய்ப்பு கொடுங்க. சொல்லுங்க. பாராளுமன்றத்துல அந்த தீர்மானத்துக்கு ஆதரவா வாக்களிச்சாங்க. அவங்க அமைச்சரவையில் பங்கு வகிச்சாங்க. அது ஒன்று தெரிஞ்சுங்க, ஒரு புரிஞ்சுக்கங்க. அமைச்சரவையில் பங்கெடுத்தாங்க. இப்போ இந்தியாவுடைய இந்த சிஏக்கு அதிமுக ஆதரவு கொடுத்துட்டு வார்த்தை சொன்னாங்க. இது தப்புனா அது ரைட்டா? இல்ல
அதிமுக இல்ல, அது போலாம் சார். இல்ல, இல்ல, நீங்க அதுக்கான விளக்கம் வேண்டாம். அன்வர் இருங்கம்மா, அன்வர் ராஜா அதை கண்டிச்சு பேசியிருக்காரு. திமுகவுல யார் பேசியிருக்காங்க? அன்வர் ராஜா கண்டிச்சு முத்தலாக் சட்டத்தை பேசினாரா? இல்ல, அதுக்கப்புறம் யார் ஆதரவு கொடுத்தது? நீங்க பேசுனீங்களா? அது திசை மாறிடும். திசை மாறிடும். நீங்க இருங்க, முத்தலாக் சட்டத்தை ஆதரவு அளிச்சது வேற யார் அதிமுக. பேசுறீங்க? பொது சிவில் சட்டத்தை திமுக ஆதரிச்சு வாக்களிச்சுன்னு சொல்லிட்டு இவங்க கூட்டணியில இருக்க ஐயா மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றத்துல பொதுச் செயலர் ஐயா வைகோ அவர்கள் கொடுத்த இல்ல, ஸ்டேட்மென்ட். வைகோ கொடுத்ததுக்கு இப்ப நான் பதில் கொடுத்துட்டு இருக்க இல்ல, முடியாது. ஒவ்வொரு பதில் கொடுக்க முடியுமா? நீங்க என்ன கேள்வி ஒவ்வொரு கேளுங்க. சம்பவமா வருவோம். ஒவ்வொரு அலி, சம்பவம் வாங்க. ஒவ்வொன்னா வாங்க. நான் இப்ப நேரடியாக எங்க தலைவர் சொன்னதுக்கு நான் வர்றேன். சரி, சொல்லுங்க. எங்க தலைவர் சொன்னாரு சொல்றேன்ல, அந்த சமயத்துல நடந்த விஷயங்களை நான் விரிவா பேசணும்னா மணிக்கணக்கா பேசணும். ஒரு 4 வார்த்தையில பேச முடியாது. ஆனால் இன்னைக்கு அதே திராவிட முன்னேற்ற கழகம் தான் அத்தனை சிறைவாசிகளையும் விடுதலை பண்ணிருக்காங்க. அது தெரியுமா இல்லையா? இன்னைக்கு ஒருத்தர் கூட உள்ள இல்ல. யார் இருக்காங்க? தனிநபர் யார் இருக்காங்க? யார் இருக்காங்க? 11 பேர் விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. ஒரு நிமிஷம் கொடுங்க, ஒரு நிமிஷம் கொடுங்க. ஒரு பாருங்க, நிமிஷம், ஒரே ஒரு கேள்வியை நான் கேட்டதுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன். இல்ல, ஒண்ணு சொல்லிக்கிறேன். இந்த அதாவது கோவை குண்டுவெடிப்பு சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் சிறையில் இருக்கும் பொழுது அவர்கள் ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தப்ப இவர்களுக்கு ஜாமீன் கொடுத்தால் இவர்கள் அன்று கைது செய்யப்பட்ட போது என்ன மனநிலையோடு கைது செய்யப்பட்டார்களோ அதே மனநிலையில் இன்றும் இருக்கிறார்கள். இவர்கள் ஜாமீன் வெளியிட்டால் தவறான செயல்பாடுகள் நடைபெறும் என்று உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மறுவாதம் செய்தது. இன்ற திமுக தலைமை மறுக்க முடியுமா? எனக்கு நீங்க குறுக்க பேசாம இருந்தா நான் தெளிவா சொல்றேன். பேசுங்க, குறுக்க பேசுங்க. பேசாம இருந்தா இந்த விஷயம் இல்ல. இங்க பாருங்க, முதல்ல இருங்க, ஜான் பால் இருங்க. தெளிவா புரிஞ்சுக்குங்க. அறகுறையா தெரிஞ்சுக்கிட்டு பேச வேண்டாம். நீங்க தான் தொடர்ந்து எல்லா பிரச்சனையும் இருக்காதீங்க. இந்த விஷயத்தை சொல்றேன், இவர் கேட்ட விஷயத்தை சொல்றேன். இதே பொதுவாக ஒரு மாநில அரசு, நான் விஷயத்தை சொல்லிட்டு வரேன், மாநில அரசு இது போன்ற குற்றவாளிகளுக்கு ஆதரவாக எப்பொழுதுமே நீதிமன்றத்தில் ஆதரவா பேசுறாரு. ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சிருக்கேன். இன்னும் எத்தனை இஸ்லாமிய சிறை வாசத்தை சார்ந்த குடும்பங்கள் இன்னும் எங்களோட தொடர்புல இருக்காங்க, கவலையோட இருக்கிறாங்க. எல்லாரும் விடுதலை செய்யப்பட்டாங்க. அதாவது எனக்கு நீங்க நேரம் கொடுக்காம நீங்க இப்படி கேட்டுட்டீங்க. நான் எல்லாத்துக்கும் அந்த குற்றச்சாட்டுக்கு சரியா இல்லையா அதை சொல்லுங்க. குற்றச்சாட்டை சொல்றதுக்கு நான் எல்லாத்தையும் சொன்னாதான் உங்களுக்கு புரியும். நீதிமன்றத்தில் பொதுவாக மாநில அரசு, நான் ஒன்னா சொல்லிட்டு வரேன், எல்லாத்துக்குமே பதில் சொல்றேன். மாநில அரசு பொதுவாக இது போன்ற ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் இந்த மாதிரி பரோலில் வரணும்னு சொல்லி அப்பீல் பண்ணாங்கன்னா அதற்கு ஆதரவாக ஒரு மாநில அரசு கொடுக்காது என்பது அண்ணனுக்கே தெரியும். எல்லா மாநில அரசு அப்படி தான் கொடுத்துச்சு. ஜெயலலிதா அவர்கள் சிஎம் இருக்கும்போது அப்படி தான் கொடுத்தாங்க. நான் சொல்லி முடிக்கிறேங்க. நான் சொல்லி முடிச்சாதானே பதில் பேச முடியும். நீங்க 3 பேர் கேள்வி கேட்கிறீங்க. மாநில அரசு இப்படி வாதிடாது அப்படிங்கறத பேசுறதுக்கு இங்க கிடையாது. நம்ம திமுக என்ன சொன்னாங்க, விடுதலை செய்வோம்னு சொன்னாங்க. இந்த இடத்துல வாதம் வைக்கும்போது நான் சொல்லி முடிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுங்கன்றேன். சரி, சொல்லுங்க. 5 நிமிஷம் அமைதியா இருங்க, நான் பதில் சொல்றேன். கேள்வியை கேட்டுக்கிட்டு இருந்தா பதில் சொல்ல முடியாது. இல்ல, அதுக்கான பதில் வரல. சொல்றேன், அதுக்கு டைம் கொடுங்க. 4 வார்த்தையில சொல்ல முடியாது. முதல்ல கேள்விக்கு கொடுங்க. இந்த மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் கூட உயர்நீதிமன்றத்தில் வரும் பொழுது அதே தமிழக அரசு நாங்கள் எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்க மாட்டோம் சொன்னாங்களா இல்லையா? இருங்க ஜான் பால், இருங்க. பேசாதீங்க. உங்க தலைவர் மாதிரி பாதியை புரிஞ்சுட்டு பேசுங்க. இந்த வார்த்தை எல்லாம் நீங்க பேசாதீங்க. இல்ல, இந்த வார்த்தை எல்லாம் நீங்க சொல்லாதீங்க. அப்புறம் என்ன கேக்குறாரு? இவர் பேச வந்து நீங்க இத கண்டிப்பா உச்சநீதிமன்றத்தில் இது போன்ற அதிகாரிகள் சொன்னது உண்மை, மாற்று கருத்து இல்ல. அது தவறு என்று தமிழக அரசுக்கு நாங்க கூட எடுத்து கொடுத்தோம். அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றத்தில் அதே தமிழக அரசு இந்த சிறைவாசிகள் விடுதலைக்கு நாங்கள் எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்க மாட்டோம்னு சொன்னாங்க. அதன் அடிப்படையில் இத்தனை பேர் பரவாயில்ல வெளியே வந்தாங்க. இன்னைக்கு 11 பேர் விடுதலை ஆயிருக்காங்க. இந்த வரலாறு தெரியுமா? நீங்க இந்த சிறைவாசிகளுக்கு என்னங்க வேண்டிய என்ன பண்ணிட்டீங்க? நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் இருக்கின்ற 40 தலைநகர்களும் போராடி எங்களுக்கு தேச துரோக வழக்கு இந்த குறிப்பிட்ட போராட்டம் இருக்கு. ஐயா ஸ்டாலின் மேல இருக்கா, இவங்களுடைய தலைவர் ஜவஹர்லால் இருக்கா? அதாவது நான் பேசினா என்னாலும் பேசிட்டே போலாம். 11 ஒரு நிமிஷம் ஒரே ஒரு உதாரணம் பேசுகிறேன். ஒரே ஒரு உதாரணங்க. 11 பேர் விடுதலை இருக்காங்கல்ல, அந்த 11 பேர்ட்ட போய் கேட்டு பாருங்க யார் விடுதலைக்கு காரணம்னு. நாம் தமிழர் காரணம் சொன்னா நான் இதோட பேச விட்டுறேங்க. நாம் தமிழர் காரணம். ஒரு நிமிஷம் முடிச்சுக்கிறீங்க. இந்த அவர் கேட்ட கேள்விக்கு பதில் இருக்கா? வீடியோ பதில் கொடுத்தீங்களா? அதெல்லாம் இல்ல, தொடர்புல இருக்காங்கங்கறீங்களா? யாராவது ஒரு எண் இருந்தா போடுங்க. 11 பேரும் விடுதலைக்கு காரணம் நாம் தமிழர் கட்சி தான் சொன்னா நாங்க இத பேசுறது விட்டுறோம். விடுதலைக்கு காரணம் நாம் தமிழர் கட்சி. அப்ப நீங்க 11 பேருடைய விடுதலை காரணம் திமுக அரசாங்கம் நீங்க சொல்லுவீங்களா? மனிதநேய மக்கள் கட்சி எங்களுடைய கட்சி. எல்லா சமூக இயக்கங்களும் இந்த எங்க தலைவர் எடுத்த முயற்சி தவறுங்க. இன்னைக்கு விடுதலை செய்யப்பட்ட 11 பேரும் பேட்டி கொடுத்திருக்காங்க. நான் அந்த வீடியோ தரேன். 11 பேரும் சொன்னது மனிதநேய மக்கள் கட்சியுடைய தலைவர் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்களுடைய முயற்சியின் காரணமாகத்தான் நாங்கள் விடுதலை பெற்றோம்னு சொன்னாங்க. உங்களிடம்